வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அல் குர்ஆனே தமிழ் மொழியில் நான் ஓதிட்டு இருக்கேன். தமிழ் மொழி பெயர்த்து ஓதிட்டு இருக்கேன். அரபில் இருக்குதா இதை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டால் தான் இதில் என்ன எப்படி சொல்லியிருக்கு குர்ஆனில், அல்லாஹ் என்ன நமக்கு சொல்கிறான், நம்ம வாழ்க்கையில் என்ன எப்படி எப்படி வாழணும்னு நமக்கு இந்த அல் குர்ஆனில் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் நான் ஓதுறதை தொடர்ச்சியாக கேளுங்க. நான் அத்தியாயம் 2ல் 50 வரைக்கும் நான் ஓதி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு 51 அதுலேருந்து ஓதுறேன். கவனமாக கேளுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள 40 இரவுகளை வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கண்டை கடவுளாக எடுத்து கொண்டீர்கள். அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இன்னும் நீங்கள் 53வது வசனம். இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டத்தையும் அளித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். 54வது வசனம். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளைக்கண்டை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள், அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மையாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதை நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன்தான் பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான். 55வது வசனம். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள். நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரை உன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினார்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஓர் இடி முழக்கம் பற்றி கொண்டது. 56வது வசனம். நீங்கள் நன்றியுடையோராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். 57வது வசனம். இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிட செய்தோம். மேலும் மண்ணு சல்வா என்னும் உணவை உங்களுக்காக இறக்கி வைத்து உங்களுக்கு நாம் வழங்கியுள்ள நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் என்றோம். எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள். மண்ணு சல்வானா என்ன பொருள்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சமையல் காளான் மண்ணு வகையை சேர்ந்ததாகும். அதன் சாறு கண்ணுக்கு நிவாரணமாகும். மண்ணு சல்வானா ஒரு காளான் வகையை சேர்ந்தது. அது அதனுடைய சாறு கண்ணுக்கு நிவாரணம் தருமா. அதுக்கப்புறமா சல்வானா ஒரு காடையை போன்ற ஒரு வகை பறவையாகும். இதை பிடித்து இஸ்ரவேலர்கள் உண்டு வந்தார்கள். மண்ணு சல்வானா ஒரு மண்ணு ஒரு வகை காளான், சல்வானா ஒரு வகை காடை வகையை சேர்ந்தது பறவை சல்வானா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் மூசாவை இது 57 தான் கொடுத்துருக்கு. மண்ணு சல்வா என்னும் உணவை உங்களுக்காக இறக்கி வைத்து உங்களுக்கு நாம் வழங்கியுள்ள நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் என்றோம். எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்து விடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இன்னும் 58வது வசனம். இன்னும் நினைவு கூறுங்கள். நாம் கூறினோம், இந்த பட்டணத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள், அதன் வாயிலில் பணிவுடன் நுழையுங்கள், மன்னிப்பு என்று கூறுங்கள், நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம், மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம். வசனம் 59. ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் அக்கிரமங்கள்
செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம். அல் பக்ரா 2வது அத்தியாயத்திலிருந்து 50 வசனம் 50 வசனம் 59 வரை ஓதியிருக்கேன். மீதி நாளைக்கு 60 இனி அடுத்தால தொடர்ச்சியாக நான் ஓதுவேன். டெய்லி ஒவ்வொரு வீடியோவையும் தவறாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த நம்ம அல் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு அது நிறைய நன்மையை தேடிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.